ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்றைக்கி நம்ம அப்பாவை கொஞ்சம் நேரம் ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தைகளே எப்பவும் போல கேட்க போகிறோம். இட்ஸ் நாட் இன் another வெனஸ்டே. எவ்ரி வென்ஸ்டே நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அது ஆராதனை வேலையிலையோ பிரசங்க வேலையிலையோ ஒரு எனி டைம் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அப்பா உங்களோட பேசுகிறாரு, உங்களோட இடைப்படுறாரு. அந்த வாரத்துக்கு தேவையான மன்னாவை உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் மிகவும் நல்லவர். எல்லாரும் நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்சம் துதிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தாவே நீர் நல்லவர். உம்முடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய செயல்கள், அவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம் கண்முன் கொண்டு வந்து அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் சிறந்தவர். உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார், தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், என் குடும்பத்திற்கு நீ நல்லவராக இருந்ததற்காக நன்றி. வறட்சியான என் வாழ்க்கையை செழிப்பாக்கின உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. விழுந்த என்னை தூக்கி எடுத்த உம்முடைய கரங்களுக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? தாழ்விடங்களில் இருந்த என்னை நோக்கி பார்த்த உம்முடைய கண்களுக்கு நன்றி. அப்பா, உளையான சேற்றிலிருந்து என்னை கைப்பிடித்து தூக்கி நிறுத்தின உம்முடைய கரங்களுக்கு நன்றி அப்பா. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்படியே தேவனை கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி பாடுங்க. தேவ சமூகத்தில் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் உத்தம இருதயத்தோடு, இன் மிட்ஸ் ஆஃப் so many disturbances and distractions, ஃபோக்கஸ், அப்படியே ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்களை அடைத்து தேவனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, அப்பா, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆண்டுடைய பிரசன்னத்தில் சொல்லுங்கப்பா, I have so many distractions. என்னை திசை திருப்ப சத்துரு எவ்வளவு போராடினாலும், அலைகளை பார், கடலை பார், கொந்தளிக்கிறத பார் அப்படின்னு என்னை எவ்வளவு திசை திருப்ப சத்துரு பிரச்சனைகளுக்கு நேராக என் கவனத்தை கொண்டு போனாலும், இந்த இரவு வேளையில் I am bringing my focus, my concentration, my eyes upon the Lord. கர்த்தருக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தரை எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். நீர் எங்கள் வலது பாரசத்தில் இருப்பதினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லையே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். சொல்லலாமா? ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள்
பாதத்தில் இறக்கி வைப்போமா? இறக்கி வைத்தேயா உம்மை தானே சொல்லாமா? என் முன்னே உண்மையாக நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே கண் முன்னே நிறுத்தி உள்ளே உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. என் சித்தம் ஷரவா ஒரியலா செதரே இதயத்தின் ஏக்கமையா. அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. ஆசையா கூப்பிடலாமா? அப்பா பிதாவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையா பாடுங்க, விடுதலையா பாடுங்க. அப்பா பிதாவே. அப்பா அப்பா. ஆசையா கூப்பிடலாமா? அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே. ஓ ஷிதாரே அப்பா அப்பா பிதாவே அப்பா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. ஆமென் ஆமென். உம் நாமம் உயர நாங்க உம்மை பாட 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 உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். உமக்கே சொந்தம் சொல்லாமா? ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே அப்பா 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 பிதாவே. என் நேசரே, என் தகப்பனே, என் அப்பாவே, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஈந்தீரே. கத்தி கதறி கூப்பிடுங்க அப்பா அப்பா அப்பா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தந்தீர் ஐயா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தந்தீரையா, எனக்கு தந்தீரையா.
என்னை போஷித்தீரே. அப்பா பிதாவே, அப்பா பட்சிகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோமே. அப்பா அவைகளை போஷிக்கிறவர் எங்களையும் போஷிக்கிறீர். பிதாவே, அப்பா எங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்கிறீர். அப்பா பிதாவே, அப்பா 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 பிதாவே, அப்பா அப்பா சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தந்தீரையா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் எங்களை விடுவித்தீரே, விடுதலை தந்தீரையா. Thank you for the deliverance, Lord. விடுதலை தந்தீரையா. அந்தகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினீர். விடுதலை தந்தீரையா. சொல்லலாமா? விடுதலை விடுதலை தந்தீரையா. என் குடும்பத்தை விடுதலை ஆக்கினீங்கப்பா. விடுதலை தந்தீரையா. அப்பா பிதாவே, அப்பா ஷதனகதர மகதனமா. அப்பா 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 உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அப்பா என்று கூப்பிடுவோமா? அப்பா அப்பா ஷிதரபகரா. அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே. ஓ ஜீசஸ். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You will glorify me. You will glorify me. கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். வியாதி நின்று விடுதலை, மரண கட்டுக்களிலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து விடுதலை, சகித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களிலிருந்து விடுதலை, உங்களை சூழ்ந்திருக்கிற மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய விடுதலையை நீங்கள் உங்கள் சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சிந்தையில், யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற வாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் இங்கே இந்த விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் இங்கே இந்த விசுவாச சோதனையில். நம்புறீங்களா? எலியாவோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். யோர்தான் பிரவாகித்து வருவது போல சோதனைகள் உங்களை பிரவாகித்து வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
The Lord of Elijah is with you. The Lord of Elijah. எலியாவின் தேவன் எங்கே? அவர் இங்கே என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லாமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. ஆசையா பாடுங்க, ஆசையா பாடுங்க, ஏக்கத்தோடு பாடுங்க. You are enough Lord. நீர் போதும் என் வாழ்விலே. போதும்பா, நீர் போதும். நல்லா கைகளை உயர்த்தி நீங்க போதும். நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. இயேசையா இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும். என்னை 10 மாதம் சுமந்தவர் நீங்க தானப்பா. உணர்ந்து பாடுங்களேன். ஜனவரி மாதத்திலிருந்து என்னை சுமந்து வந்தீங்களே, நவம்பர் மாதத்திலும் நீங்க என்ன சுமப்பீங்கப்பா. என்ன சுமப்பீங்கப்பா. என்னை விட்டு விலகாத மேகமே, என்னை கைவிடாத கண்மலையே, என்னை மறவாத என் நேசரே, மாணிக்கமே, என் மணவாளனே, என்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களின் நடுவிலே என்னை தெளிவாய் புரிந்து கொண்ட என் நேசரே, நீங்க போதும் என் வாழ்வில இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே.
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. அவருடைய மார்புல சாய்ந்து பாடுங்க, அவரை அணைத்து கொண்டு பாடுங்க. போதும்பா, நீங்க எனக்கு போதும்பா. என்னை புரியாத 100 நபர்கள் என்னை சுற்றி இருந்தாலும் என்னை புரிந்த என் நேசர் நீர் போதும். நீங்க போதும் என் வாழ்விலே ஏசையா. நீ செதறாரே தரோ, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஓ உம்மை போல யாரும் இல்லையே என் ஏசையா, உம்மை போல யாரும் இல்லையே. எந்தன் வாழ்வே வழியே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நான் நம்பத்தக்க தகப்பனே, ஒருவரையே நான் நம்பி உள்ளேன். உங்களை தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன். ஒருவரையே நான் நம்பி இருக்கிறேன்னு கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தை பிடித்திருக்கிறேன். சகோதரியே, உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன் கரம் பிடித்தவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். உமையே ஓ உம்மைத்தான் நம்பி உள்ளே. வாழ்வே, நீங்க இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லப்பா. நீர் இல்லைன்னா நான் வாழவே முடியாதப்பா. உங்க கிருபையினால தான் நான் வாழுகிறேன். என்றைக்கோ என்னை அழிக்க சத்துரு, என்னை உயிரோடே மனிதர்கள் விழுங்கி இருப்பார்கள். ஓ உம்மைத்தானே நம்பி உள்ளே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பன் ஒருவரையே. There is no one I can trust on, Lord. நம்பத்தக்க தகப்பனே. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. வாழ்வே வாழ்வே ஓ என் வாழ்க்கையே வழியே வழியே வாழ்த்துகிறோம். ஷிமதரா ராஷிதரா வழியே நிமகரபலோ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாழ்வே நேசுவே வாழ்த்துகிறோம்,
சமூகம் நான் குடியிருந்து சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உண்மைதானா? உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். என் வாழ்க்கையே வார்த்தையால தான்ப்பா. அந்த வார்த்தை ஒருவேளை என்னை சந்திக்காமல் இருந்தால், உம்முடைய சத்தியம் என்னை சந்திக்காதிருந்தால், உம்முடைய வார்த்தை என்னை தேற்றாதிருந்தால், உம்முடைய வார்த்தையை நீர் எனக்கு அனுப்பாதிருந்தால், நான் இன்று இல்லப்பா. நானும் என் குடும்பமும் இல்ல, நானும் என் பிள்ளைகளும் இல்ல. அந்த வார்த்தை தான் என்ன வாழ வைத்தது. ஓரியபலா ஷிகதரே வணங்குகிறோ வாழ்வே இயேசுவே வாழ்த்துகிறோ வாழ்வே இயேசுவே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே இயேசுவே உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நாங்கள் நம்மைத்தானே நம்பி உள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளோம். நம்பத்தக்க தகப்பனே ஓ வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். வாழ்வே இயேசுவே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்புவித்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொள்வேன். சொல்லுங்க, என் இருதய விருப்பத்தெல்லாம் நீங்க நிறைவேற்றுவீங்கப்பா. என் மனம் விரும்புகிற விருப்பங்களை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர். எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொள்வேன். வாழ்வே வாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்வே இயேசுவே வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம். அஞ்சவே மாட்டேன், கர்த்தரின் சகாயர் என்று அறிக்கை செய்வேன். அஞ்சவே மாட்டேன், கர்த்தரின் சகாயர் என்று அறிக்கை செய்வேன். மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தினம் சொல்வேன். மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தினம் சொல்வேன். சொல்லுங்க, மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்?
மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று ஷகரபகதருபே நான் அஞ்சவே மாட்டேன் என்று தினம் சொல்வேன். நெஞ்சே ஓ நான் கலங்குவதில்லையே. நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் 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 ரீதனா நெஞ்சே நீ ஏன் கலக்கங்களை நீக்கி ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் கொடுக்கிறார். பயங்களை அகற்றி ஒரு தைரியத்தை, திட நம்பிக்கையை, a steadfast. நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? எனக்கு முன்னே சமூகம் செல்லும், கோணல்கள் நேராகும். அறிக்கை செய்யுங்க. எனக்கு முன்னே சமூகம் செல்லும், கோணல்கள் நேராகும். மறுபடியும் பாடலாமா? எனக்கு முன்ன அவர் சமூகம் செல்லும். எனக்கு முன் அவருடைய சமூகம் செல்லும், கோணல்கள் நேராகும். வெண்கல கதவுகள் இரும்பு உடையும், புதையல் எனதாகும். வெண்கல இரும்பு கதவுகள் உடையும், புதையல்கள் எனதாகும். புதையல்கள் எனதாகும். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா இந்த வரிகளை? எனக்கு முன்ன அவருடைய சமூகம் போகும், கோணல்களை நேராக்குகிற கர்த்தருடைய சமூகம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு முன்பாக செல்லும். புதையல்களை கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்வார். இரும்பு கதவுகளை அவர் முறிப்பார், வெண்கல கதவுகளை அவர் முறிப்பார். இரும்பு தாழ்பால்களை, எஸ், நம்ம அப்பா வல்லமையுள்ளவர். அவர் நமக்கு முன்பாக போய் தடைகளை உடைத்து உங்களுடையதை உங்கள் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். எனக்கு முன்னே சமூகம் செல்லும், கோணல்கள் நேராகும். எனக்கு முன்னே சமூகம் செல்லும், கோணல்கள் நேராகும். வெண்கல இரும்பு கதவுகள் முறியும், புதையல் எனதாகும். வெண்கல இரும்பு கதவுகள் உடையும், எஸ், புதையல் எனதாகும். ஓ புதையல் எனதாகும். புதையல் எனதாகும். புதையல் எனதாகும். பாடுங்க, இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. புதையல் எனதா, என்னுடையது எனக்கு வரும். எதிரி காண மாட்டேன், வியாதி காண மாட்டேன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. உங்க துதினால் ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு விக்டரிய. ஷிகதி சேதரபா. துதி துதி சகோதரியே, துதி சகோதரா, துதி தேவஜனமே, துதி துதி துதி. உன் கண்கள் யுத்த புருஷர்களை அல்ல, உன் கண்கள் செத்த மனிதர்களை பார்க்கும். புதையல் உனதாகும். ரெபேக்கா ஷிகதரே சேகபௌதரா. நெஞ்சே நீ ரிபா கஷிகதரே ரிபா கஷிகத்வரேபா. சகோதரியே துதி. நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ கபாபா உதடுகளை அடைத்திருக்க வேண்டாம். பார்ட்டிசிபேட் in the praise. ஷிகபாபா proclaim it, proclaim it, proclaim it. புதையல்கள் எனதாகும், புதையல்கள் எனதாகும். நான் எதிரி காண மாட்டேன், நான் வியாதி காண மாட்டேன், நான் அஞ்சவே மாட்டேன்.
நான் அஞ்சவே மாட்டேன். I'll not be scared of anything. I'll not be scared of schemes of Satan's. ஷதரபா கைகள் உயர்த்துவேன், கோலை நீட்டுவேன், கடலை பிளந்திடுவேன், காய்ந்த தரையில் நடந்து செல்வேன். Oh Jesus, a tremendous anointing. Sister Rebecca, God wants to sing you this. Shikarabosi filada Rebecca Rika Foli badare Yediri Nimala desedo. நான் எதிரியை காண மாட்டேன், நான் புதையலை பார்க்க போகிறேன். நான் எதிரியை பார்க்க போவதில்லை, நான் புதையல்களை பார்க்க போகிறேன். நான் கொள்ளையிட போகிறேன். ஓ ஷீகேதராசிகதரபா, என்னுடையதை வைத்திருக்கிற சத்துருவின் கைகள்ல நான் கொள்ளையிடுவேன். எதிரியே அல்ல, கொள்ளை பொருளை என் கண்கள் பார்க்கும். கொள்ளை பொருளை என் கண்கள் பார்க்கும். யூதா ஜனமே, யூதாவின் குடிகளே, oh the sons of praise, the daughters of praise, tudinga tudinga. oh juda raga basi kaba. யூதாவை முன்னிறுத்துகிறவர்கள் எதிரிகளை அல்ல, யூதாவை முன்னிறுத்துகிறவர்கள் புதையல்களை பார்ப்பார்கள், புதையல்களை பார்ப்பார்கள். பெராக்காவில் கூடி புதையல்களை எண்ணி பங்கிடுவார்கள். ஓ புதையல் எனதாகும், புதையல் எனதாகும். இந்த 2 வார்த்தை அறிக்கை செய்யலாமா? எதிரி காண மாட்டேன், புதையல் எனதாகும். டிக்ளேர் வித் மீ, என்னோட அறிக்கை செய்யுங்க. துதிக்கிறவர்கள் சத்துருக்களை அல்ல, துதிக்கிறவர்கள் புதையல்களை பார்ப்பார்கள். நீ கொள்ளையிடுவாய் சகோதரியே, சகோதரியே. சிஸ்டர் ஜாஸ்மின், சிஸ்டர் ஜாஸ்மின், ஆண்டவர் தெளிவாய் புதையல்களை உங்கள் கரங்களுக்கு கொடுப்பார். துதிங்க, துதிங்க. எதிரி காண மாட்டேன், புதையல் எனதாகும், புதையல் லரலா ஷிமயே செரோ தெரலா ஃபெதுனோ மிரதரா ஷிகேதோ ரிசதரா ஸ்நேகிதனும் நீதா. கர்த்தர் உங்களை சிலர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டாரே, God is calling you with His name. மோசே, நீமா ஹோசே பத்தர, நான் உன்னை வெறுத்து விடல. You are a murderer, I know. எனக்கு தெரியும் நீ ஒருவனை கொலை செய்தவன், ஆனா நான் உன்னை வெறுத்து விடல. அழைத்த தேவன் நீ தள்ளப்பட்டவள் அல்ல, நீ தள்ளப்பட்டவள் அல்ல. தள்ளிவிட மாட்டார். God is not for தள்ளிவிட மாட்டார். ஓ ஷிகரலா எசெதரோ ரிகரா ஷெதரா ரிகதரே. நெஞ்சே இளைப்பாரு, இளைப்பாரு மனமே, ஆத்துமாவே இளைப்பாரு, ஆத்துமாவே இளைப்பாரு. உன்னை ஆதரிக்கிற ஒருவர் உண்டு, உனக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒருவர் உண்டு, உனக்காய் வழக்காடுகிற ஒருவர் உண்டு.
உன்னை நேர்வழியாய் நடத்தி செல்கிற ஒரு கர்த்தர் உனக்கு உண்டு. எதிரியை நீ காணாமல் புதையலை உன் கண்களை காண செய்வார். ஓ സ്വപ്നം കാണുമ്പോൾ വാതിലും വഴികളും திறந்து தந்தீரே, உம்மை ஆராதிக்கின்றேன். சொப்னம் காணும்போது வாதிலும் வழிகளும் துறந்து தந்தோனே, உம்மை ஆராதிக்கின்றேன். என் நேரே வந்ததா வாக்கி நம்பினார், தளர்ந்து வீணாதே எனக்கு நேராக வந்த அந்த அம்பு நான் வீழ்ந்து போகாதபடி என்னை காத்த உம்முடைய புயம். இனி உள்ளாண்டிலோ என்னை நடத்திடும் பலத்தா, இனி உள்ளாண்டிலோ என்னை நடத்திடும் பலத்தா. சொல்லுங்க, இனி உள்ள ஆண்டிலும், இனி உள்ள ஆண்டிலும் என்னை நடத்திடும் கரத்தால், இனி உள்ள ஆண்டிலும். கடைசியா கரங்களை உயர்த்தி அசைத்து பாடி முடிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நடத்திடும் புஜபலத்தா, இனி உள்ள ஆண்டிலோ என்னை நடத்திடும் புஜபலத்தா. சொல்லுங்க சொல்லுங்க, இனி உள்ள ஆண்டிலோ என்னை நடத்திடும் கரத்தால், இனி உள்ள ஆண்டிலோ நடத்திடும் கரத்தால். சொப்னம் காணும்போது வாதிலும் வழிகளும் തുറന്ന് തന്നോനെ ആരാധിക്കുന്നേ. സ്വപ്നം കാണുമ്പോൾ വാതിലും വഴികളും തുറന്ന് തന്നോനെ ആരാധിക്കുന്നേ. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக வாசல்களையும் வழிகளையும் திறக்கும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்பது போல் இருந்தோ. கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது it was like a dream come true. It was like a dream come true. Whatever you are dreaming of, whatever your desire is, உங்கள் ஏக்கங்களை உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். அது நிறைவேறும் போது it will be like a dream. இது நடந்துச்சா, நடந்துருச்சா, உண்மையாகவே கர்த்தர் எனக்கு இதை செய்தாரா? கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது it will be like a dream. கர்த்தர் உங்களை வியக்க செய்கிற அற்புதங்களை, விவரிக்க முடியாத அற்புதங்களை, I don't know how to describe. அப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க அற்புதங்களை
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். நல்ல கரங்களை தட்டி இந்த வர்ஷிப் டைம்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளில் பேசி நல்லா டேக் 30 செகண்ட் ஆஃப் யுவர் டைம். நல்ல கைகளை தட்டி, இதுவரையிலும் உம்முடைய கரத்தினால் எங்களை நடத்தினீர், இனியும் எங்களை நடத்துவீர். சொப்பனம் காண்பது போல எங்கள் சிறை இருப்பை நீர் திருப்புவீர். எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர், எங்களுடைய இருதய ஏக்கங்களை நிறைவேற்றுவீர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் you will do it abundantly Lord, abundantly நிறைவேற்றுவீர் நாங்கள் நம்புகிறோம். Thank you Holy Spirit of God. அற்புதம் செய்தவருக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்பெறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இதனால் ஆண்டவர் நம்மோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, ஆமென். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, சாமுவேலை ஆண்டவருடைய வார்த்தை சந்திச்சிச்சு. ஆமென். ஆமாம். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் த வேர்ட் ஆஃப் காட், என்கவுண்டர் வித் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆமென். அந்த ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட்ன்ற வார்த்தையை சமீபத்தில் நான் ஒரு திருச்சபையில் போன வாரம், ஐ திங்க் கடந்த வாரத்தில் நான் ஒரு சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது இந்த சங்கீத பகுதியை அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஐ ப்ரெசென்டட் திஸ் சாம்ஸ் ஆஸ் அ ஃபஸ்ட் வேர்ஸ் ஃபார் தெம். முதல்ல அவங்கள ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள விசுவாசத்தை குறித்து ஒரு சில சத்தியத்தை கடந்த வாரத்தில் நான் பேசினேன். அப்படி பேசும்போது அதில் முக்கியமான ஒரு வார்த்தையை அந்த பிரசங்க பீடத்திலேயே ஆண்டவர் என் உள்ளத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திஸ் வேர்ட் ஐ ஹாவ் டு மெடிடேட் ஆன் திஸ் வேர்ட் அண்ட் ஐ ஹாவ் டு ப்ரீச் இட். இந்த வார்த்தையை தியானித்து இதை மற்றவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் ஆர் ஒரு ட்ரிகரிங் எனக்குள்ளே அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் வந்தது. ஸோ அதனால் அந்த வார்த்தையை தேடி நான் அந்த வார்த்தைக்குரிய சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இதை ப்ரெசென்ட் பண்ண ஆன்ற உதவி செய்வாங்க. ஆமென். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்புவோம். சங்கீத புத்தகங்களில் 66ஆம் சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய attention கொண்டு போகலாம். Psalms 66. We are going to just meditate on few words in Psalms 66. Okay, 66 சங்கீதம் 66. இப்போ இந்த 66ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு சில வசனங்கள், அதாவது ஃபஸ்ட்டு வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அவங்க கர்த்தரை ப்ரேஸ் பண்ணுற ஒரு துதியை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சங்கீதம். இந்த சங்கீதத்தை கிரேக்க கலாச்சாரத்தில் நான் படித்தேன். இந்த சங்கீதத்தை கிரேக்க கலாச்சாரத்தில் அவங்க ஈஸ்டர் டே அன்னைக்கு பாடுவாங்களாம். அதாவது ரெசரக்ஷன் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த டே அன்னைக்கு அவங்க இந்த சங்கீதத்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த சங்கீதம் ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது சங்கீதம் ஸ்டார்ட்ஸ், இந்த சங்கீதம் துவங்கும் பொழுது அது ஒரு துதியோடு இந்த சங்கீதம் தொடங்குது. கர்த்தர் செய்தவைகளை நினைத்து, ஆண்டு செய்த பிரமிக்கத்தக்க விதங்களை, எப்படி அந்த சங்கீதத்தை நீங்கள் முதல் 8 வசனங்களில் வாசிச்சிங்கன்னா ஆண்டவருடைய செயல்களையும் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய ஆக்ஷன்ஸையும் பேஸ் பண்ணி 6ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், கடலை உலர்ந்த தரையாக மாற்றி ஆற்றை கால்நடையாக கடக்கச் செய்தார். ஆமென். அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அந்த முதல் 9 அதிகாரத்தை நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது தட் வேர்ட் டிக்ளேர்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் எவ்வளோ வியத்தகு காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், யூ டேக் சம் டைம் டு கோ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் அவர் உங்களுக்கு செய்ததை அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஹேவ் டு சே கோ சிட் இன் த லார்ட். நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை இல்லாமல் இப்போ இருக்கலாம், ஆனால் தெய்வ சமூகத்தில் போய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நீங்கள் கொடுத்தீங்க, நன்றி, தேங்க்யூ ஃபார் மை ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த திருமணம் எப்படி நடந்தது விவரித்து ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா நீங்கள் எவ்வளோ அழகாக என்னை நடத்தி வந்தீங்க, எவ்வளோ அழகாக என்னை சுமந்து வந்தீங்க, என் குடும்பத்துக்கு எப்படி நடத்தி வந்தீங்க நினச்சி பார்க்கணும். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாட்டில், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை
கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாக when you just turn back and see what God has done to you, உங்கள் லைஃப்பில் அந்த ஜாய், அந்த ஜாய்ஃபுல் டியர்ஸ், அப்பா இவ்வளோ தூரம் நம்மளை நடத்தி வந்திருக்காங்க. மேபி இப்போ இருந்து நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயமோ ஒரு பதட்டமோ இருக்கலாம். when you just sit இந்த பொசிஷன்லேருந்து உங்கள் ஃப்யூச்சரை பார்க்க. பட் ப்ளீஸ் திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாங்க. இட் இஸ் சம்திங் விச் இஸ் கிரேட். எப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை, எப்படி இருந்தால் நம்ம குடும்பம், நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி கர்த்தர் எவ்வளோ அழகாக நம்மளை நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு 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 ப்ரைஸ் உங்களுடைய மனதிலிருந்து வரும். ஐ மீன் இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரைஸ் தட் யூ ஹேவ் டு டர்ன் அரவுண்ட், லுக் பேக். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. ஆனால் இதில் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான சில வசனங்கள் 10ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். Hallelujah. Okay, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாம். We are going to read Psalm 66 from verse 10 to verse 12. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய வேதத்தை பிடித்திருக்கிறவர்கள் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. when you just read this passage, நீங்கள் 10 to 12 படிக்கும்போது ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் இட் இஸ் நாட் ஓன்லி அ டைம் ஆஃப் செலிப்ரேஷன். ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் வெறும் பயங்கரமானவைகளை, வல்லமை ஆனதை, இட்ஸ் நாட் ஓன்லி ஆக்ஷன் ஆஃப் லைக் ஒரு கிரெடென்ஷியல் ஆக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. சம் பெயின்ஃபுல் ஆக்ஷன்ஸ் ஆண்டவர் அவங்க லைஃப்பில் எடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு அது புரியுது? இட்ஸ் நாட் ஒன்லி லைக் அவர் தண்ணீரை பிளந்தது மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் மிரக்கிள்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் சைன்ஸ் ஆர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் வண்டர்ஸ். ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சில ட்ரையல்ஸ் அவங்க லைஃப்பில் அனுபவிச்சிருக்கிறார். ஆமென். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் ஒன்லி மிரக்கிள் லைஃப். அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாத்திரம் இல்லாமல் அந்த வாழ்க்கையில் சில ட்ரையல்ஸ் அண்ட் சில சோதனை, சில பாரங்கள் நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப அழகாக அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களை சோதிச்சிங்க. எப்போவுமே கர்த்தருடைய டெஸ்ட் ஒன்று இருக்கும். அப்படின்னா இப்போ சமீபத்தில் நம்முடைய யூடியூப் சேனல், நிறைய பேருக்கு தெரியும் அந்த சேனல் இருக்குன்னு. இப்போ அந்த சேனலில் நாங்கள் லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ இந்த ஷார்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி அந்த ஷார்ட்ஸில் நான் சொல்லும் போது கூட ஐ ஜஸ்ட் ஹேவ் டோல்ட் த பெயின். அப்போ ஆண்டவர் நம்ம லைஃப்பில் இந்த பெயின், இந்த சோதனை, இந்த சுமை அங்கே நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் தான் என்னை வலையில் அகப்பட வச்சிங்க, நீங்கள் தான் எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தத்தை ஏற்றினீங்க, எங்கள் தலையின் மேலே மனிதர்கள் ஏறி போக அனுமதிச்சிங்க. ஆமென். அப்படியெல்லாம் அவர் சொல்லிகிட்டே வர்றார். தீயை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க, தண்ணீர்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க. ஆனால் இவைகளெல்லாம் அனுமதித்து நான் முடிவில் நின்று பார்த்தா மை ஃபீட் இஸ் ஸ்டாண்டிங். எங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேனா? ஆமென். அதுதான் ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த இடத்துல தான் செழிப்பான இடத்திற்கு ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட்னு இங்கிலீஷில் இருக்குது. தென் another word which is given prominently was abundance. You brought me to abundance. Amen. Christian life is not only the life of miracles, signs and wonders, but it is also a life of trial and affliction. Hallelujah. Amen. And ஆண்டவரே அதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு இந்த இடத்துல அவங்க அறிக்கை செய்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலுமே we know and we knew whatever is happening, அதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சார். அந்த அனுமதிக்கிற அந்த டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் பர்சன் would have going through a different way and another. ஒரு சில பேருக்கு பாரம், ஒரு சில பேருக்கு தீ, ஒரு சில பேருக்கு தண்ணி, ஒரு சில பேருக்கு மனுஷங்க அவங்க தலையின் மேலே ஏறுது, ஒரு சில பேருக்கு இடுப்பில் பாரங்கள் வைக்கிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்தாலும் ஆண்டவங்க இந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ண எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, யூ வில் end up in fulfillment, in abundance. உங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, இட் வில் பி ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட், அபண்டன்ஸில் இருக்கும். பூரணம், ஒரு பூரணமான இந்த ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த அபண்டன்ஸ் அப்படியெல்லாம் நான் வாசிக்கும் போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ மோர் அபவுட் அபண்டன்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது கேட்பதற்கும் அதிகமான ஒரு நிலை. மோர் தென் வாட் we asked for, more than what we desired for.
ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒன்று வேணும், எனக்கு அது ஒன்று வேணும், எனக்கு இது ஒன்று வேணும். மேபி யூஆர் ஆஸ்கிங் டு காட் லைக் இது எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூ வில் கெட் மோர். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா, யூ வில் கிவ் மீ மோர் லார்ட். யூ வில் டேக் மீ டு அ பிளேஸ் ஆஃப் abundance. ஹல்லேலூயா. abundance. நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா நிறைவான இடத்திற்கு, சம்பூர்ணமான இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்ஸ் 31 31 சங்கீதத்தில் 19 வசனத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்பலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், ஆனால் அந்த வசனத்தில் இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டதுனால இதை நான் கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். 19 வசனம், சாம்ஸ் 31st Psalms verse 19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. ஹல்லேலூயா. உண்டு பண்ண போகிற இல்லை, உண்டு பண்ணி வைத்திருக்கிற. அது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, he has created and he has stored it. ஹல்லேலூயா. அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளவு எப்படி இருக்குது அந்த வார்த்தை, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளோ பெருசு அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இருக்குது எப்படி இருக்குன்னா, how abundant is your goodness. ஹல்லேலூயா. how abundant, எவ்வளவு நிறைவான, எவ்வளவு திருப்தியான, எவ்வளவு, how abundant. ESV நம்ம வாசிச்சோன்னா, how abundant is your goodness which you have stored up. ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரப்பா. ஹல்லேலூயா. ஆல்ரெடி நான் ஒரு சர்மன் எடுத்திருக்கேன், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, மேபி இட்ஸ் இன் யூடியூப். ஸ்டோர் ரூம்னு ஒரு டைட்டிலில் நம்ம ஒரு மெசேஜ் கேட்டிருப்பீங்க, ஸ்டோர் ரூம். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஆயத்தப்படுத்தி ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுருக்காரு. அந்த ஸ்டோர், ஹவு ஹி ஹவ் ஸ்டோர்ட் அப் அப்படின்னா, எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹி ஹஸ் ஸ்டோர்ட் இன் abundance. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நிற்கும் போது, யூ வில் நாட் ஆஸ்க் ஃபார் மோர், யூ வில் கிவ், யூ வில் பி எ கிவர். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நீங்கள் ஏங்கி எதிர்பார்க்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. ஆமென். From the position of something, you're always in the position of expecting. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், I will shift you from the position of expecting to the position of giving. Hallelujah. Giving. அதான் அந்த abundance. abundance அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, more than பொங்கி நிரம்பி நிரம்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். நிறைய பேரால் சுவிசேஷம் சொல்ல முடியல, மற்றவங்களுக்கு ஜீசஸை வந்து காண்பிக்க முடியல, மற்றவங்களுக்கு ஜீசஸை வந்து அவங்களால சுவிசேஷமாக சொல்ல முடியாததுக்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? தட் இஸ் லேக் ஆஃப் சால்வேஷன் இல்லை, லேக் ஆஃப் ஜாய் ஆஃப் சால்வேஷன். அது ரொம்ப எனக்கு சண்டே கிளாஸில் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும். அடிக்கடி நான் அதை வந்து முணுமுணுக்கிறது. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹல்லேலூயா. அது அப்படியே பொங்கணும். இட்ஸ் பப்ளிங் 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 in my soul. அப்படின்னா when it's bubbling, it will automatically be benefited for another person. ஹல்லேலூயா. அப்போ அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கோ ஜீசஸை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் ஹெசிடேஷன் இருக்கிறதுக்கான ஐ ஃபீல் தட்ஸ் அ ரீசன் வேர் நம்முடைய இன்னும் அவருடைய அந்த ஜாயில் நம்ம ஃபில் ஆனோன்னா நம்மளால் எதுவுமே நத்திங் கேன் ஸ்டாப் அந்த நம்ம இயேசுவை பற்றி அறிவிக்கிறதும் அந்த ஜாயிலேருந்து நம்மளால் என்ன பண்ணவே முடியாது, குறைக்கவே முடியாது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு காட் வாண்ட்ஸ் டு டேக் யூ டு த பிளேஸ் ஆஃப் abundance, ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அது வந்து ஒரு ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது நான் கேட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், திருப்தி அல்ல, இட்ஸ் ரிச். ஹல்லேலூயா. இட்ஸ் கோயிங் டு பி மோர் ரிச். எஸ், ஐ ஆஸ்க்ட் ஃபார் இட். ஆனால் இது வந்து நான் கேட்டதிலும் அதிகமாக நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் மனுப்புத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியது என்னென்னா abundance ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. He has prepared abundance for you.
அந்த abundance நம்ம வாசிக்கும் போது பைபிளில் abundanceன்ற வேர்டை வந்து நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கேட்டிங்கன்னா இட் இஸ் ஆல் அண்ட் மோர் அபவுட் ஃபிசிக்கல் abundance. நமக்கு வந்து there are two different dimension of abundance. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல், ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல். இப்போ இந்த ஃபிசிக்கல் abundance வந்து பைபிள்லேருந்து நம்ம நிறைய கேரக்டர்ஸை நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து எடுக்கலாம். ஆனால் அதே வேதம் தான் சொல்லுகிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, நீதிமானுடைய கொஞ்சம் கூட நல்லது அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லை. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லிட்டில் இஸ் இனாஃப் அண்ட் லிட்டில் அந்த ஒரு நிறைவு நமக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா நிச்சயம் வரும். ஏன்னா நீதிமான் வந்து துன்மார்க்கனுக்கு எல்லாமே நிறைவாக இருந்தால் கூட நீதிமானுக்கு கொஞ்சம் இருந்தால் கூட அவனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சமாதானம், அது ரொம்ப நல்லது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ பைபிளில் நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வாசிக்கும் போது we just come to know a lot of physical abundance for the people. நம்ம நியூ டெஸ்டமெண்ட்க்கு வந்தால் கூட இந்த திருப்தியான ஒரு நிலை, மோர் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் நம்ம ஜீசஸுடைய மிராக்கிளில் பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து 5000 புருஷர்களுக்கு மேலான ஒரு போஷித்து அவங்க திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, மீதி எடுத்தாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ஒரு அபண்டன்ஸ்க்கான ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நான் எதை அபண்டன்ஸாக, ஒரு பெரிய அபண்டன்ஸாக நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு நேராக நான் கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். த மோர் இந்த நம்ம லைஃப்பில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அபண்டன்ட், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு நிறைவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பால் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்குறார். எடுத்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. இந்த கிரேஸ் அது எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறான்னா, the first abundant thing that we have received. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 தீமோத்தி chapter 2 verse 1. அதில் பால் வந்து தீமோத்திக்கு சொல்லிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறார். பிஃபோர் ஹீ இஸ் கோயிங் டு, அவர் அட்ரஸ் பண்ண போகிற அடுத்த விஷயங்கள் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நீ நல்ல போர் சேவகனா தீங்கு அனுபவி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வரப்போகிற பெரிய பெரிய விஷயங்களுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, யூ ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் கிரேஸ். இப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் அபண்டண்ட்டாக பெற்றிருக்கிற முதல் விஷயம் என்னென்னா கிரேஸ். ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காதது. மேபி அவங்களுக்கு வந்து நான் அதை படிக்கும்போது, இந்த அபண்டன்ஸ் குறித்து படிக்கும்போது, ஐ வாஸ் ஜஸ்ட் மெடிடேட்டிங் அப்பான் சம் பீப்புள். பழைய ஏற்பாட்டில் படிச்சுட்டு இருந்தேன். இடம் கொள்ளாமல் அப்படி அவ்வளோ சொத்து இருந்த ஆபிரகாம், 7000 மிருகங்களை இழந்து 10000 மிருகங்களை திருப்பி பெற்றுக்கொண்ட யோபு, இவங்களெல்லாம் நம்ம திருப்பி இந்த மாதிரி அபண்டன்ஸில் இருந்த, அப்படியே எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் வளர்ந்த சாலமோன், இப்படியெல்லாம் நிறைய பேரை நம்ம அபண்டன்ஸில் பார்த்தா கூட, அண்ட் above everything, அவங்க எல்லாரும் பெற்றிருந்த அந்த ஒரு செழிப்பை விட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு செழிப்பு என்ன தெரியுமா? வாட் இஸ் த abundance that God has given us? இந்த கிருபை தான். ஹல்லேலூயா, ஆமென். தாராளமாக அப்பா நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதில் அதிகமாக பலப்படணும். கிரேஸ். ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் த கிரேஸ். டோன்ட் ஃபீல் வீக். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம சுயபலத்தில் போய் நின்னால் கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடும். ஆனால் யூ ஹாவ் கிரேஸ். அப்பா அவங்க கூட இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. நம்ம பலப்படணும்னா எதில் பலப்படணும்? நமக்கு நிற்க திராணியே கிடையாது, நமக்கு நிற்க பலனே கிடையாது, நம்ம சந்திக்கவோ சாதிக்கவோ நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா, we have grace and abundance. இதுக்கு பல வசனங்கள் பைபிள் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, be strong in the grace. be strong. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். நீங்கள் எதில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியை கடந்தாலும், அல்லேலூயா, உங்கள் தலையின் மேலே மனுஷங்க நடந்து போனாலும், அப்படின்னா அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்களே, மனிதர்கள் எங்கள் தலையின் மேலே நடக்க பண்ணினீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறாங்கன்னா, பீப்புள் எங்கள் தலை மேலே நடந்து போனாங்கன்னா, they overtook us. எங்களை அவங்க கீழ்ப்படுத்தினாங்க, எங்களை அவங்க மட்டுப்படுத்தினாங்க, எங்களை அவங்க அடிமையாக்குனாங்க, எங்களை அவங்க என்ன பண்ணாங்க, எங்களை அவங்க கீழ்ப்படுத்தினாங்க. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்தோம். எதில் கடந்தோம் தெரியுமா? abundant in grace. கிருபையினால்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதையுமே கடக்க ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது. எதில் தெரியுமா? பி ஸ்ட்ராங் இன் கிரேஸ். ஹல்லேலூயா. அந்த கிரேஸ் எப்படி அவர் சொல்கிறாருன்னா, தட் இஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிருபனா சும்மா அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிருபை உங்களுக்கு அபண்டன்ஸாக இருக்குது. யூ கேன் ரன் டு ஜீசஸ் இன் எனி சர்க்கம்ஃபரன்சஸ். தீயை பார்த்தா நீங்கள் ஓடலாம் அப்பா கிட்ட. அவர்கிட்ட கேளுங்க, அப்பா கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. கேளுங்க, தேவ சமூகத்தில் ஒரு பிரச்சனையை கண்ட உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கைகளை உயர்த்தி கிருபையை தாங்க, கிருபையில் என்னை பலப்படுத்துங்க, கிறிஸ்துவே உம்முடைய கிருபையினால் என்னை பலப்படுத்துங்க, நான் இதை கடக்கணும். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், அதை கடந்து வந்தாதான் அபண்டன்ஸ்க்கு வர முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறேன்? அந்த செழிப்பான இடம் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த செழிப்பான இடத்திற்கு நீங்கள் வரணும்னா யூ ஹாவ் டு கிராஸ் திஸ் ஃபயர் அண்ட் த வாட்டர். அதை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் த கிரேஸ். கிருபையில் நீங்கள் மாலை பண்ணணும். தீமோத்தி ஒரு வெரி யங்கர் சாம். அவர் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுறது வெரி சேலஞ்சிங் ஒரு பொசிஷன் அவருக்கு. அப்போது ரொம்ப சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க தீமோத்தி. ஏன்னா அவரை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு ஏன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த சேம் திங் வாட் தீமோத்தி வென் த்ரூன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஐ எம் லிட்டில் யங்கர் தென் பீப்புள், ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தான் அப்படி இருக்கிறதுனால. இப்போ கூட சமீபத்தில் ஒரு தம்பியை மீட் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரும் நானும் காரில் போயிட்டு இருந்தோங்க்கா, அப்போ உங்கள் வீடியோ பார்த்தோம், அப்போ அவர் சொன்னார், இந்த பிள்ளை எப்படி பேசுது, சின்ன பிள்ளை எப்படி பேசுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எஸ் இட் இஸ் ட்ரூ. ஒருவேளை நான் வயசாகி ஒருவேளை ஒரு பிள்ளை பேசுறதை பார்த்தாலும் நான் ஒருவேளை அப்படி தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ டிசர்ன் த அனாயிட்டிங் மோர் தென் த ஏஜ். ஹல்லேலூயா. ஸோ அந்த மெச்சூரிட்டி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்பவுமே இந்த ஒரு வயசில் ஒரு யங்காவோ இல்லை பார்க்குறதுக்கு சமுதாயத்தில் ஒரு லிட்டில் பர்சனாக இருக்கிறவங்க எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா, முன்னின்று செய்யணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டு கோ த்ரூ. அப்போ அவருக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு பால் அவர் பக்கத்தில் இல்லை. ஹல்லேலூயா. பவுல் ஒரு வேளை பக்கத்தில் நின்று, தீமோத்தி எனக்கு அடுத்து அவன் தான், என்னுடைய மேண்டில் அவன் மேலே இருக்குது, தீமோத்தி ஒரு நல்ல ஒரு ஊழியர் அப்படின்னு அவர் பக்கத்தில் நின்று தீமோத்தியை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஃபிசிக்கலாக நின்று தீமோத்தியை அட்ரஸ் பண்ணி அவரை முன்னாடி நிறுத்துறதுக்கு பால் பக்கத்தில் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்ல வர்றதை நீங்கள் புரிந்து கொள்ள தேவாவின் உங்களுக்கு உதவி செய்வேன். மேபி சம்டைம்ஸ் யூ ஃபீல் தட் ஃபிசிக்கலி ஹீ இஸ் நாட் நெக்ஸ்ட் டு யூ. when you cross through the waters, நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் கூட இருக்காரா, நான் இப்படி கடந்து போயிட்டுருக்கேன் இந்த பாதையை, உண்மையாகவே அவர் என் கூட இருக்காரா? Timothy was like that. He felt all alone. Sometimes எனக்குமே அப்படி ஃபீல் ஆகும். ஓகே, நமக்கு நின்று நமக்காக பேசுறதுக்கு யாராவது இருப்பாங்களா, someone who can just say to them that அப்படியெல்லாம் நான் யோசிச்சுருக்கிறேன். ஆனால் when no one is there, தீமோத்திக்கு பால் ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் மினிஸ்ட்ரி பட் இட் இஸ் அ பேட்டில். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இப்போ நீங்கள் கடந்து போகிறது இது ஒரு பெரிய பேட்டில். ஆனால் இதனுடைய முடிவை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறார். அது செழிப்பான இடம், அது செழிப்பான இடம். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த தண்ணீரையும் தீயும் கடக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும் எதில் தெரியுமா? அவருடைய கிருபையில், கிறிஸ்துவுக்குள்ளே. மேபி யூ ஃபீல் that Jesus is not with you. அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வரும். நான் சொல்கிறேன், நிச்சயமாக வரும். ஏன்னா ஐ have felt that, I have been there. அதனால் அந்த எமோஷ்னல் ஃபீலிங் என்னால் நல்லா கனெக்ட் பண்ண முடியுது. மேபி யூ ஃபீல் தட் why he is not speaking for me. நான்லாம் கேட்டிருக்கிறேன், ஒரு கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் என்னை ட்ரோல் பண்ணும்போது, when Christians troll me I don't take it much, but when non-Christian troll me I asked God, why did you allow ஒரு அந்நியன், ஒரு புறஜாதி என்னை குறித்து பேச நிறைய அனுமதித்தீர்? Why can't you stop him? Why can't you do something, Lord? Are you really with me? I asked God about this question. இந்த கொஷின் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நோ, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அந்த சஃபிஷியன்ட்ன்ற வார்த்தை என்னன்னா, இட்ஸ் அபெண்டன்ட் ஃபார் யூ. அவருடைய கிருபை உங்களுக்கு போது, உங்கள் தேவைக்கு, உங்கள் பலவீனத்தை விட அவருடைய கிருபை பெருசாக இருக்குது. பால் சொல்கிறார், ஆண்டவரே இந்த முள்ளை வச்சுட்டு நான் எப்படி ஊழியத்தை செய்கிறது? எனக்கு உங்களுக்காக எதுவும் ஒன்று செய்ய ஆசை, பட் ஐ ஸ்டில் ஹாவ் திஸ் தாட். இந்த முள்ளை வச்சுட்டு நான் எப்படி செய்கிறது, நான் எப்படி வாழ்கிறது? ஆண்டவர் முல்லை குறித்து பேசலை, ஆண்டவர் அவருடைய கிருபையை குறித்து பேசுகிறார். ஹி ஸ்பீக்கிங் அபவுட் கிரேஸ். ஆண்டவர் தீமோத்தியின் வயதை குறித்து சொல்லாமல், பா நீ கிருபையில் பலப்படுப்பா, யூ பிகேம் ஸ்ட்ராங். நான் சொல்கிறேன், தீயை நடக்க பண்ணுறது, தண்ணீரில் நடக்க பண்ணுறது, நான் ஆல்ரெடி அதை பேசியிருக்கிறேன், நடக்க பண்ணுறதே உங்களை ஒரு ஸ்ட்ராங்கராக மாற்றத்தான். ஹல்லேலூயா.
ஸ்ட்ராங்கர் விமனா, ஒரு பலமுள்ள ஊழியக்காரியா, ஒரு பலமுள்ள தாயா, ஒரு தாயா உங்களை உங்கள் பிள்ளைங்க பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா ரொம்ப பயந்தவங்க, எங்கள் அம்மா ரொம்ப அழுகிறவங்க, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படி உங்களை பார்க்கக்கூடாது. மை மதர் இஸ் a warrior. உங்கள் கணவர் எப்போ பார்த்தாலும் உங்களை ஒரு அழுமூஞ்சியாக பார்க்கக்கூடாது. என் மனைவி ஒரு வாரியர், அவள் ஒரு விசுவாச வீராங்கனை. ஜெபிச்சே இந்த குடும்பத்தை இப்படி நிறுத்திட்டா. உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும், உங்கள் கணவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும், உங்களுடைய சபையார் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும், உங்கள் ஊழியங்கள் உங்களை சுற்றி பார்க்கிறவங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஆமாம், கர்த்தர் எங்கள் இடுப்பில் சுமையை வைத்தது உண்மைத்தான், மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏற பண்ணினது உண்மைத்தான். எஸ், இட் இஸ் ட்ரூ. தீயை அனுமதித்தார், தண்ணீரை அனுமதித்தது உண்மைத்தான். ஆனால் இவைகளை கடக்க கிருபையில் என்னை பலப்படுத்தினார். தீமோத்தேயே, மேபி யூ ஃபீல் என் பக்கத்தில் நின்று பேசுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, பவுல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, கிருபை இருக்குது, கிரேஸ் இருக்குது, கிரேஸ் அபண்டண்ட்டாக இருக்குது. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் எப்படி இருக்குது? பூரணமா. ஒருவேளை உங்கள் பலவீனம் ஒரு 30% இருக்குன்னா அதை மூடி மறைத்து உங்களை பலவானாய் நிறுத்தத்தக்க அபண்டன்ட் கிரேஸ். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்ப. ஜஸ்ட் இமேஜின், என் கையை அப்படியே நீங்கள் பாருங்கள், இதுதான் உங்கள் பலவீனம்னு வச்சுக்கோங்க, இதுதான் உங்கள் பிரச்சனை வச்சுக்கோங்க. அதை அப்படியே மூடி மறைத்து உங்கள் சமுதாயத்துக்கு முன்னாடி ஜெயாலியாக ஜெயமுள்ளவர்களாய் நிறுத்துகிறதற்கு அவருடைய கிரேஸ். தீமோத்தேயே, எஸ், நல்ல போராட்டம், இதை நீ போராடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி, இந்த போராட்டத்தை நீ பார்க்கறதுக்கு முன்னாடி கிருபையில் பலப்பட்டிருப்பா, கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுத்திக்கோ. You have to become stronger. You cannot be weak. கர்த்தர் உங்களோட பேசுகிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த பலன் உங்களுக்குள்ளே கர்த்தர் அபண்டண்ட்டாக தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? முதல்ல ஆண்டு உங்களுக்கு கொடுக்குற அந்த அபண்டன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் என்னன்னா, கிரேஸ். கிருபை இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, என் குடும்பத்துக்கு கிருபை இருக்குது. ஆமாம், என் பலவீனத்தில் அவருக்கு கிருபை இருக்குது, இந்த போராட்டத்தில் அவருடைய கிருபை எனக்கு இருக்குது. சும்மா ஒரு கிரேஸ் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு கிரேஸ் எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தைக்கு நேரம் அவங்களை நடத்த விரும்புகிறேன். பிலிப்பியர், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கடவுது. பீஸ் தட் சர்பாசஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. இந்த அபண்டன்ஸில் கர்த்தர் எதை கொடுக்குறார்? நம்ம எதை கொடுத்துருக்காரு? நம்ம முதல்ல சொன்னேன், கிரேஸ் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இதுக்கு நிறைய வசனம் இருக்குது. நீங்கள் இந்த டாப்பிக்கை தியானிங்க, நீங்கள் தனியாக தியானிங்க. இங்கே யாராவது ப்ரீச்சர்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கு மற்ற குழுக்களில் நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நான் உங்களுக்கு சொன்ன ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் டைட்டில் தான் இது. இந்த அபண்டன்ட் இன் கிரேஸை நீங்கள் இன்னும் தியானிங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு டைட்டில் நான் தர விரும்புகிறேன். அது என்னென்னா பீஸ். இது ஒரு பயங்கரமான ஒரு பிகர் டைட்டில். ஏன்னா ஆண்டவர் தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது சீஷர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் பீஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஹல்லேலூயா. ஹி ஹஸ் கிவன் பீஸ் சர்பாசஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், கிரேஸ் தட் ஸ்ட்ரென்தன்ஸ் யூ. ஹல்லேலூயா. கிருபையில் பலப்படுகிறது. இன்னொன்று, சமாதானத்தினால நிறைகிறது. சமாதானம், பீஸ். எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா, எல்லா புத்தி, எல்லா அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு புரியுது. அது யாராவது உங்ககிட்ட வந்தால், அவங்க பிரச்சனையை சொன்னால், ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்தால், எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பைபிள் ஒருத்தருடைய எமோஷனையோ ஒருத்தருடைய பிரச்சனையோ ஓகே அப்படின்னு தள்ளி விடாது. இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேலே ஒரு சமாதானம். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த செழிப்பான இடம் என்பது கிருபையின் செழிப்பான இடம். 2வது, சமாதானத்தின் செழிப்பு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பீஸ். உங்களுக்கு எவ்வளோ உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு சமாதானம். ஜீசஸ் அதான் கொடுத்துட்டு போயிருக்கிறார் சீஷர்களுக்கு. அல்லேலூயா. அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவங்களால ஆராதிக்க முடிஞ்சிச்சு. அவங்க ரொம்ப ஜாயாக இருந்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் அவங்களுக்கு இல்லை. பட் இன் மிட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அவருக்கு எப்படி ஒரு ஜாய் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இயேசு கொடுத்த ஒரு சமாதானம். முன்னாடி நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ளே, சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள்ள கிரேஸ் தட் இஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்பர் 2,
பீஸ் தட் வாஸ் கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய சமாதானம் அவர் கொடுத்துட்டு போகிறேன். நான் சொல்கிறேன், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றேன். ஸோ உங்களுக்கு அபண்டண்ட்டாக இருக்கிறது என்ன தெரியுமா? தேவ சமாதானம். அப்போ உங்களுக்கு ஒரு பயமோ ஒரு கலக்கமோ வரும்போது தேவ சமூகத்தில் போய் நீங்கள் சொல்லணும். நான் சமீபத்தில் ஒரு பாட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பாட்டை நான் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த வீக்கில். என்ன, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தார் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். எனக்கு அந்த பாட்டு தெரியாது, இப்போ தான் நான் கேட்டேன். இட்ஸ் வெரி நியூ சாங் ஃபார் மீ, ஈவன் தோ இட்ஸ் ஓல்ட் சாங், ஆனால் எனக்கு அது வெரி நியூ சாங். அப்போ அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் காரில் அப்படியே பிள்ளைகளை கையில் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். உண்மையாகவே பிரசங்கிக்கிற எனக்குமே சில நேரத்தில் பிசாசு வந்து எப்படி நடக்கும், ஏன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சுற்றி சுற்றி என் கொஷின் பண்ணிட்டே இருப்பாங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு, திஸ் கொஷின் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஆஸ்ட். என்கிட்ட கேட்டே இருப்பேன், என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, பிள்ளைகள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க. என்கிட்ட ஒரு ஆன்சருமே இல்லை. நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், இப்படியே போயிட்டே இருப்போமா, இதுதான் நம்ம வாழ்க்கையா, இதுதான் நம்ம முடிவா அப்படின்னு யோசிச்சா பதட்டம் வரும். ஹல்லேலூயா. உங்கள் லைஃபோடு கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் வேணா சே மை சுச்சுவேஷன், ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் லிஃப்ட் அப் யுவர் சுச்சுவேஷன் டு. அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்னு சமுதாயம் கேட்கும்போது நமக்கு ஒரு புரியல என்ன நடக்க போகுதுன்னு. என்ன நடக்கும், எப்படி நடத்துவார் தெரியாது, we don't know. ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், ஐ ஹாவ் அ பீஸ் இன் மை ஹார்ட், ஐ ஹாவ் அ பீஸ். எனக்கு ஒரு செழிப்பான இடம் உண்டு என்ற சமாதானம், எனக்கு ஒரு ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட் உண்டுன்ற சமாதானம். ஹல்லேலூயா. ஆமென். நான் போய் கர்த்தர் எனக்கு செய்து என்னை கடந்து இந்த தண்ணீரை கடந்து இந்த சோதனையை கடந்து நான் போய் உட்காரும் போது ஐ வில் பி லைக், அப்பா எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு அபண்டன்ஸில் தான் என்னை ஒரு செழிப்பான இடத்துக்கு அவர் கொண்டு போய் விடுவார். அதை நான் கடக்கிற வரைக்கும் கர்த்தர் எனக்குள்ளே கொடுக்குறது என்ன தெரியுமா? சமாதானம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் இட். ஆண்டவரே, என் சூழ்நிலை மேலே இப்படி இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே அபவ் திஸ் ஒரு சமாதானத்தை எனக்கு தாங்க. எல்லா புத்திக்கும் அப்படின்னு புத்தின்னு இருக்குது அந்த இடத்துல, எல்லா அண்டர்ஸ்டாண்டிங், அது அப்படியே எல்லா புத்தியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சர்பாஸ் பண்ணுற ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த அபண்டன்ஸ் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபண்டன்ஸ்? ஆமென். கர்த்தர் முதல்ல நமக்கு எதை கொடுத்துருக்குறாங்கன்னா, ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்குறாரு. ரெண்டாவது, நீங்கள் நிச்சயம் தியானிக்கணும் இதை, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தேவ சமாதானம். மூன்றாவது, இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மறுபடியும் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வசனம், மனப்பாடமான வசனம் தான் யாக்கோபு. ஏன் நான் இதை நிருபத்திலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. திஸ் abundance is completely different from that. அதனால் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 55 வாசிச்சோன்னா, குறைவுள்ளவனாக இருந்தால், எதில்? ஞானத்தில். அவன் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தார், எப்படியா? பூரணவராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும். நம்ம வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஓகே. ஜேம்ஸ் 1:5. உங்களை ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய், சொல்லுங்க அந்த வார்த்தையை, அபண்டன்ஸ். எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? அபண்டன்ஸ். சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு கேட்க கடவன். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிரேஸ் இஸ் ஆல்ரெடி அவைலபிள், அக்செப்ட் இட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரேஸ் இஸ் ஆல்ரெடி அவைலபிள், அக்செப்ட் இட். ஆண்டவரே, உங்கள் கிருபை அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரேஸ் வந்து ஆல்ரெடி நம்மளை சுற்றி, வசனம் சொல்லுது, நம்மை சூழ்ந்து இருக்கிறது கிருபை. அல்லேலூயா. காலைதோறும் கிருபை வந்து நமக்கு முன்னாடி நிற்குது. ஆமென். எவ்ரி மார்னிங் கிரேஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அக்செப்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் டேப் டு இட். நம்ம சொல்லுவாங்கல்ல, இதை நீங்கள் டேப் பண்ணால் இதுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஸோ டேப் ஆன் அண்ட் அக்செப்ட் த கிரேஸ். பீஸ் இஸ் அவைலபிள். பீஸ் வந்து அபண்டண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பீஸ் வந்து அவைலபிள். நமக்கு வந்து எப்படி வந்து கிரேஸ் இஸ் அவைலபிள், அக்செப்ட் பண்ணுங்கள். பீஸ் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சர்பாசிங் பீஸ், அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டின ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கார். ஸோ பீஸ் இஸ் அவைலபிள். அந்த பீஸ் வந்து நமக்கு ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். அதை வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த பீஸை ஃபஸ்ட் நம்ம கிரேஸை அக்செப்ட் பண்ணணும். பீஸை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வி ஹாவ் டு, எப்படி சொல்கிறது, அந்த வார்த்தையை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வென் யூ அக்செப்ட் கிரேஸ் வந்து நமக்கு அவைலபிள். பீஸ் வந்து என்னென்னா, யூ ஹாவ் டு, இட் இஸ் கம்மிங் ஓவர் யூ, உங்களுக்கு மேலே வரும். ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட்
தலை சாய்த்து அதை ரிசீவ் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் அலாவ்னு போட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே ஜஸ்ட் bow your head, என் மூளைக்கு மேலே, என் புரிதலுக்கு மேலே யூ ஜஸ்ட் allow it to drench you. அந்த பீஸ் வந்து உங்களை நனைக்கிறதுக்கு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இடம் கொடுங்க. உங்கள் புத்தியை வந்து ஒரு கொடை மாதிரி பிடிச்சிக்காதீங்க, அனுமதிங்க. அல்லேலூயா. ஆமேன். இந்த எனக்கு தெரியும், எனக்கு இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் முன்னாடி நடந்திருக்கு, இப்படி தான் அந்த அக்காவுக்கு நடந்திருக்கு அப்படின்ற அந்த கொடையெல்லாம் பிடிக்காமல் let that peace soak you, drench you. ஆமேன். ஆமேன். அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மேக் யூ அவைலபிள் ஃபார் தட். ஜஸ்ட் டேக் அவே ஆல் யுவர், அப்படின்னா உங்களுக்கு முட்டாளாக இருங்க நான் சொல்ல, அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்து அலோவ் பண்ணிங்கன்னா தட் பீஸ் வில் கம் டு யூ, இட் வில் ரஷ் இன் டு யுவர் ஹார்ட். அப்படியே எப்படி ஒரு நதி வந்து அப்படியே ஒரு வறட்சியான இடத்த நீங்கள் அதை ஒரு இதை நீங்கள் தூக்கி எடுத்திங்கன்னா அந்த நதி எப்படி ரஷ் ஆகி போகுமோ அப்படி உங்கள் புரிதல் என்கிற ஒரு தடையை நீங்கள் எடுங்க. தட்ஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். அந்த ஸ்ட்ராங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில வயல் நிலத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தடுப்பு போட்டு வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் அந்த தண்ணி வந்து அப்படியே நிற்கும். அந்த தடுப்பு சுவரை எடுத்த உடனே அந்த தண்ணீர் அப்படியே வயல் நதிகளுக்குள்ளே பாய்ந்து ஓடும். அப்போ தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே பாயணும் அப்படின்னா உங்கள் மனதில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குல்ல, அதை டெமாலிஷ் பண்ணி முதல்ல அதை அலோவ் பண்ணுங்கள். எஸ், அலோவ் இஸ் அ ரைட் வேர்ட். ஓகே, லெட்ஸ் டேக் தட் வேர்ட். ஆமாம், பெர்மிட் பண்ணுங்கள், அதை ரிசீவ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரேஸ் இஸ் அவைலபிள், அக்செப்ட் பண்ணுங்கள். பீஸ் இஸ் அவைலபிள், அலோவ் பண்ணுங்கள் ஃபார் பீஸ் டு ஒர்க் இன் டு யூ. ஆமேன். இந்த மூணாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், விஸ்டம் இஸ் அவைலபிள். ஆண்டவர் சொல்கிறார், அவர் விஸ்டம் இஸ் அவைலபிள். அப்போ நான் விஸ்டமை என்ன பண்ணேன்? ஆஸ்க் ஃபார் இட். ஆஸ்க் ஃபார் இட். எத்தனை பேருக்கு புரியுது? கேளுங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மூணு மட்டும் நம்மக்கிட்ட அபண்டண்ட்டாக இருந்தால், கிரேஸ், பீஸ், விஸ்டம், இந்த மூணு மட்டும் உங்ககிட்ட அபண்டண்ட்டாக ஆண்டவர் வச்சுருக்காரு ஆல்ரெடி. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அலோவ் பண்ணி கேட்டு அதை வாங்கினீங்கன்னா உங்களுடைய எல்லா சோதனைகளையும் நீங்கள் சுலபமாய் தாண்டுவதற்கு ஈஸியாக இருக்கும். அக்செப்ட் கிரேஸ், அலோவ் பீஸ், ஆஸ்க் ஃபார் விஸ்டம். அல்லேலூயா. ஆஸ்க் ஃபார் இட். கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வேன். ஏன்னா அவர்கிட்ட அது சம்பூர்ணமாக இருக்குது. அவர்கிட்ட கிருபை அபண்டண்ட்டாக இருக்குது. அவர்கிட்ட பீஸ் அபண்டண்ட்டாக இருக்குது. அவர்கிட்ட விஸ்டம் அபண்டண்ட்டாக இருக்குது. ஞானத்தின் உறைவிடும், அறிவின் சிகரம், அவர்கிட்ட அவ்வளோ விஸ்டம் இருக்குது சிஸ்டர். நீங்கள் கேட்கணும் சிஸ்டர், இதெல்லாம் கேட்கணும், நிச்சயம் கேட்கணும். இதை நீங்கள் கேட்டு வாங்குங்க, இந்த தண்ணீரை நீங்கள் தானாக கிடைப்பீங்க. உங்களுக்கு எந்த வேணாலும் இருக்கலாம். சம் பீப்புள், நான் அதை சொல்லுவேன், சில பேருக்கு தண்ணீர், சில பேருக்கு எந்த பிரச்சனையும் வேணும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். வாட் எவர் யுவர் ஏஜ் இஸ், வாட் எவர் யுவர் சுச்சுவேஷன் இஸ், பட் டு கிராஸ் எவ்ரி திங், இதெல்லாம் நீங்கள் கடந்து போய் அந்த செழிப்பான இடத்துல நீங்கள் சேருவதற்கு உங்களுக்கு இந்த மூணு விஷயமும் தேவை. 3 things. யூ நீட் கிரேஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட சொல்லுங்கள், அப்பா நீங்கள் சிலுவையில் சம்பாதித்த கிருபையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ அக்செப்ட் இட். பாருங்கள், ஆண்டவர் வந்து எல்லா நன்மைகளும் எழுதி கீழே ஒரு சைன் போட்டு உங்களுக்குன்னு வந்து அந்த பேப்பரை கொடுக்கும்போது இல்லை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணால் தான் அது நமக்கு ஆகும். இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படி? ஆமாம், பார்த்துட்டு நம்ம இப்போ நான்லாம் வெளியில் போவேன், சில இடத்துலாம் போனால் எனக்கு சில ஃபுட் ரொம்ப பிடிக்கும், அவங்க கொடுப்பாங்க. ஆனால் கர்ட்டசிக்கு நான் வேணான்னு சொல்வேன். ஐ லவ் தட் ஸ்வீட் ஆர் ஐ லவ் தட் சைட் டிஷ் விச் கெப்ட், ஐ வில் லவ் இட், பட் ஐ ஃபீல் லிட்டில் ஷை டு ஆஸ்க் ஃபார் தெம் அகெயின். அப்போ முன்னாடியெல்லாம் நான் கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண வச்சேன், சிஸ்டர் அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ நான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் இட் பிகாஸ் ஐ நீட் இட், ஐ லவ் இட். வாட் ராங் இன் ஆஸ்கிங்? எனக்காக தான் அந்த டேபிள் அதை வச்சுருக்காங்க, எனக்காக தான் ஆசையாக அவங்க சமைச்சிருக்காங்க, இவங்க வருவாங்க, இவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் அவங்க அதை எஃபர்ட் எடுத்திருக்காங்க. நான் முன்னாடி நினச்சேன் அது கேட்டால் ஒரு சங்கடமாக இருக்குமோ, அது நமக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குமோ நினச்சேன். இப்போ நான் அப்படிலாம் இல்லை, ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் இட். ஐ லவ், எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறது வந்து, நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து சமைச்சவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. when I ask for more, அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் ஆகிதோ, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி they just get it more. அடுத்த நாள் பார்த்தா திருப்பி அதே ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை சிஸ்டர், இருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. they give it to me more. Ask, it will be given to you. So ask for it. Hallelujah. So அதனால் there's no wrong. உங்களுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிருபையை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். So there is no like wrong. அவருடைய கிருபை இருக்குது, நீங்கள் அதில் பலப்படுங்க, அவருடைய கிருபையில் பலப்படுங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல,
ஆமேன். மேபி நான் இங்கே ஒரு சில பேருக்கு அப்படி ஃபீல் பண்ணுறேன். யூ மிஸ் சர்டன் பீப்புள் ஃபிசிக்கலி. இவங்க என் கூட இல்லை, என் அப்பா என் கூட இல்லை, என் கணவர் என் கூட இல்லை யூ ஜஸ்ட் மிஸ் சம் பீப்புள் ஃபிசிக்கலி. பட் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் மறுபடியும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எம்பசைஸ் ஆன் தட் பாயிண்ட். மேபி ஃபிசிக்கலி ஆண்டவர் ஒரு வேளை பால் தீமோத்தி பக்கத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் பவுலுடைய வார்த்தைகள், பவுல் சொன்ன ஆலோசனைகள் அவருடைய அருகில் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ கிரேஸ் இருக்குது. அதாவது பால் கூட இருந்தால் நம்மளை இவங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சிருப்பாரே அப்படின்னு தீமோத்தி ஒருவேளை நினச்சிருக்கலாம். ஆனால் பால் இல்லாமையே நீங்கள் இந்த கிரேஸில் பலப்பட்டீங்கன்னா காட் வில் ப்ரூவ் யூ. இட்ஸ் நாட் தட் மோசே மூலமா ஜோஷுவாவை கர்த்தர் சொன்னார் மோசேக்கிட்ட, அதாவது இந்த ஆவியை பெற்ற இந்த புருஷனாகிய யோசுவா, அப்படி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஹி இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஹி சேயிங். ஜோஷுவாவை உன் ஸ்தானத்தில் நிறுத்து. அதே மாதிரி மோசே யோசுவாவை அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தினார். பட் ஆஃப்டர் மோசஸ் லெஃப்ட், நீங்கள் ஜோஷுவா முதல் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார், மோசேயின் வழியாக உன்னை மனிதர்களுக்கு நிரூபித்தேன், எஸ், ஆனால் நான் உன் கூட இருந்து உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி, அப்படிதான் நீ பலப்படு. ஆண்டவர் நீங்கள் ஜோஷுவா முதல் அதிகாரத்தை தியானிச்சு பாருங்கள், கண்டிப்பாக தியானிங்க. நீ பலன் கொண்டு திட்டமானதா இரு, நான் நிரூபிப்பேன். வித்தவுட் மோசஸ் ஐ வில் ப்ரூவ் தட் ஐ ஹவ் கால்ட் யூ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரியுது? How many of you understand the point that God is trying to deliver you? ஹல்லேலூயா. அவங்க இருந்து உங்களை ப்ரூஃப் பண்ணுறது ஒன்று இருக்கலாம், ஆனால் அவங்க இல்லை, they're not physically available, but God will prove you through his miracle. இதை நீங்கள் கடந்து வரணும், இதை நீங்கள் கடக்கணும். ஜோஷுவா, you have to cross this battle. நீ அதை கடந்து நீ நிற்கும் போது, when you stand, when you cross it and come, அதை நீ நிற்கும் போது, நான் தான் ஜோஷுவாவை அழைச்சேன். I am with Joshua. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன்னு மோசை கிட்ட மட்டும், யோசுவா கிட்ட மட்டும் சொல்ல, இருக்கிறேன்றத நான் இந்த மனிதர்களுக்கு முன்னாடி நிரூபிப்பேன் கர்த்தர் அதே அதிகாரத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. இஃப் யூ ஜஸ்ட், உங்களால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுக்குறேன். யோசுவாவில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதல்ல யோசுவாவுக்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னென்னா, 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருக்கிறேன். ஜோஷுவா சாப்டர் 1 verse 5 ஆண்டவர் அதை டிக்ளேர் பண்ணுறார். நீ பலப்படு அப்படின்னு சொல்கிறத 9ஆம் வசனத்தில் சொல்கிறார். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாத, ஃபிசிக்கலி மோசஸ் உன் கூட இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும், அடுத்த பக்கத்துக்கு நீங்கள் திருப்பி வாங்க, அப்படியே திருப்பி வாங்க. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அங்கே நம்ம வாசிக்கும் அந்த பகுதி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே திருப்பினீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது நான் ப்ரிப்பேர் பண்ணல, பட் இது ஆவியானவர் வெளிப்படுத்துகிற, அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொன்னவர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமேன். அது எப்படி மேன்மைப்படுத்தினாரு, ஆண்டு எப்படி அதை மேன்மைப்படுத்தினாரு அப்படின்றத அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஆமேன், யோர்தானை பிளந்து. மோசையால் மட்டும்தான் செங்கடல் பிளக்க முடியுமா? ஜோஷுவாவால் யோர்தானை பிளக்க முடியும். அங்கே ப்ரூஃப் பண்ணுறாரு ஆண்டவர். ஃபிசிக்கலி எலியா எலைஜாவோடு நடந்து வரல, எலிஷாவோடு நடந்து வரல, எலிசாவோடு நடந்து வரல, எலைஜா ஃபிசிக்கலி நடந்து வரல. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஹல்லேலூயா, ஈவன் தோ ஃபிசிக்கலி ஹி வாஸ் ஆப்சென்ட், வென் ஹி ஜஸ்ட் அந்த ஜோர்தானை பிளந்து அவர் நடந்து வரும்போது பீப்புள் அண்டர்ஸ்டுட் தட் எலியாவின் ஆவி இவன் மேல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? உங்களோட ஆண்டவர் இடைப்பட்டுக்கிறாங்க. நீங்கள் பலப்படணும் அவருடைய கிருபையில். எப்பெல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அவர் கிரேஸுன்ற அந்த சால்வை உங்கள் மேலே போத்திக்கோங்க. உள்ளே வீக்காக இருக்கலாம், ஆனால் வெளியே சால்வை கிரேஸ், பலப்படணும். இட் வில் ஸ்ட்ரென்தன் யூ, இட் வில் கிவ் யூ பவர். கிறிஸ்துவுக்குள்ளே ஓடி போங்க. எசப்பா, ஐ எம் வீக், ஆனால் உங்கள் கிருபை என்னை பலப்படுத்தும். கிருபையில் பலப்படு தீமோத்தேயுவே, பலப்படு யோசுவாவே, பலப்படியே எலிசாவே, பலப்படு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பலப்படுங்க. 2வது, ஆமென், வாட் இஸ் அவைலபிள்? பீஸ் இஸ் அவைலபிள். அலோவ் பண்ணுங்க சமாதானத்தை. இல்லை இப்படி தான் நடக்கும், இல்லை நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராங் கோல்ஸ் உங்கள் மனசில், இல்லை இப்படி தான் ஆகும் சிஸ்டர், இல்லை அப்படி தான் நடக்கும் சிஸ்டர். ப்ளீஸ் சர்பாஸ் பண்ணுங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சர்பாஸ் பண்ணுங்க. கீழே போ. ஆமாம், நீ சும்மா யோசிக்காத,
அவங்க சமாதானத்தை எனக்கு கொடுங்கப்பா, உங்கள் சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் கிடைக்க அலோவ் பண்ணுங்கள். லெட் இட் சர்பாஸ், லெட் த பீஸ் சர்பாஸ் இட். அலோவ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது நான் தேவ சமூகத்தில் போய் கேட்பேன், ஆண்டவரே பயங்கரமாக குழம்புது இந்த சுச்சுவேஷன், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு நான் எப்படி பேசணும், இந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் என்னை சுற்றி வரும்போது ஐ ஆஸ்க் காட். உடனே அப்பா கிட்ட கேட்பேன், ஒரு பீஸ் கொடுங்க, ஒரு பீஸ் கொடுங்க, எனக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆமேன். நான் இந்த சுச்சுவேஷன் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஆனால் இதை தாண்டி எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. அப்போ அந்த பீஸ் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே வந்த உடனே when I just became calm. இல்லை முன்னாடியெல்லாம் ஒரு விஷயம் வந்த உடனே, இப்போ ஒரு கால் வந்தால் உடனே I will make another call and respond to that. ஆனால் இப்போல்லாம் அப்படி ஒன்று வந்தால் I wait. I'll ask for peace. I don't make another call and fight back. I'll ask for peace. Wait. இன்னும் நான் சொல்லப்போனால் நான் அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி போடுவேன், அந்த பிரச்சனையை அப்படியே தள்ளி போட்டுருவேன். இன்றைக்கி அந்த ப்ராப்ளம் என்னை அட்டாக் பண்ணுதுன்னா அதை டீல் பண்ணி என்னை சுற்றி எல்லோரும் சொன்னால் கூட நான் உடனே வெயிட் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துக்கு I'll take one night time. ஒரு ராத்திரி எடுப்பேன். அவங்க பேசின வார்த்தையோ இல்லை எதுவும் நடந்தாலும் வாட் எவர் இட் இஸ், I'll take it, I'll process it, I'll sit in the presence of God. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உங்கள் சமாதானம் என் புரிதலை சர்பாஸ் பண்ணட்டும். அப்போ முன்னாடி அந்த மனிதர்களை நான் ஒருவேளை ஓகே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த தேவ சமாதானம் வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன். ஒன்று அவங்களுக்கு ஜெலஸியாக இருக்கலாம், இல்லை ஒன்று அவங்களுக்கு என்ன அனாயிட்டிங்கை புரியாமல் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒன் டே அண்ட் அந்த சமாதானம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை சர்பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை டீல் பண்ணும்போது தட் ப்ராப்ளம் ஹஸ் ஜஸ்ட் பிகேம் அப்படி ஆயிருக்கு. அல்லேலூயா. அதனால அலோவ் பண்ணுங்கள், அந்த கொடையை தூக்கி எறிஞ்சிருங்க. தேவ சமாதானம் உங்களை நினைக்க ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். நம்பர் 3, ஆஸ்க். கேட்டுக்கிட்டே இருங்க. எதை தெரியுமா? சம்பூர்ணமான ஞானத்தை. ஒரு பணம் ஒரு 1000 ரூபாய் உங்கள் கைக்கு வருதில்ல, ஆஸ்க் காட் ஃபார் விஸ்டம். எனக்கு ஒருத்தவங்க ஆஃபரிங் அமிச்சாங்கன்னா நான் அந்த ஆஃபரிங் என்னுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆனதை பார்த்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், ஆண்டவரே வை இட் இஸ் ஹியர், என் கைக்கு ஏன் இந்த பணம் வந்துச்சு, இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்யணும், இதை நான் யாருக்காவது அனுப்பணுமா, இல்லை நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமா, எதுக்கு? ஐ ஆஸ்க் ஃபார் இட். ஐ ஆஸ்க் விஸ்டம். அந்த பணத்தை உபயோகப்படுத்துவதற்கான விஸ்டமை கேட்பேன். ஹல்லேலூயா. அப்படி அந்த விஸ்டமை கேட்கும்போது நான் உங்களுக்கு அந்த 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 ஞான ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதுனாலுமே இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்படி அந்த விஸ்டமை கேட்கும்போது ஃபினான்ஷியலி ஒரு ஒரு அபண்டன்ஸை நான் பார்க்குறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? When I ask for wisdom, I see a financial abundance. என்கிட்ட ஆண்டவர் சொல்வார், நீ இவங்களுக்கு இதை அனுப்பு. எனக்கு வந்த I have sent that offering அப்படியே அனுப்பிச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிறத சேர்த்து கூட போட்டு அனுப்பிச்சிருக்கேன். I have sent to அதை அந்த மாதிரி கேரி ஆஃப் ஃபார்வர்ட் பண்ணும்போது I have seen an another. எனக்கு காட் இதை சொல்லியிருக்காருன்னா when I sent ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் I see another door opening for me and coming. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கொடுக்க கர்த்தர் கொடுக்க வச்சுட்டே இருக்கிறார். அப்பண்டன்ஸ் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சுட்டு அதை நிறைய கொடுக்க அப்பா உதவி செஞ்சுருக்குறேன். அதில் நான் சொல்கிறேன், இதுக்கு சின்ன ஒரு 1000 ரூபாய் ஒரு சிஸ்டர் ஒரு 500 அமிச்சாங்கன்னா ஐ வில் ஆஸ்க் காட் 500 அவங்க எனக்கு அமிச்சிருக்காங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆஸ்க் ஃபார் விஸ்டம். கேளுங்க அப்பா கிட்ட. கடனில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஸ்பெஷலி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஃபினான்ஸை டீல் பண்ணுறதுக்கு விஸ்டம் கேளு. ஒரு 10,000 உங்கள் கைக்கு வருதா, அதை கையில் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே கேளுங்க, இந்த 10,000 வச்சு எப்படி என் குடும்பத்தை நடத்தணும், எப்படி நான் செய்யணும் கேளுங்க. ஆஸ்க். ஏன்னா அவர் சம்பூர்ணமாக தருவார். அவர்கிட்ட அது சம்பூர்ணமாக இருக்குது, அபண்டன்ஸில் இருக்குது. நீங்கள் கேட்டு டீல் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், ஐ எம் டெல்லிங் வித் டெஸ்டிமோனியோடு சொல்கிறேன். அப்படி கேட்டு அதை செய்யும் போது ஆண்டவர் சொல்வார், யூ கீப் இட் ஐ எம் சென்டிங் சம்மன் டு யூ. அதே மாதிரி ஆண்டவர் ஒரு இளம் ஊழியக்காரர் எங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இதை நீ இவர்களுக்கு அனுப்பு. ஆண்டவர் நினைப்பூட்டுறார். அப்படி அனுப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட் இஸ் பிளெஸ்ஸிங் பியாண்ட் வாட் ஐ மேஸ். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லல, ஒரு ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட். ஹல்லேலூயா. ஐ எம் ஃபீலிங் தட். அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த நிலையிலுமே நான் உங்களுக்கு பணத்தை வச்சு ஒரு முன்மாதிரியாக சொல்லியிருக்கேன். பணம் மட்டும் கிடையாது, வாட் எவர் விச் இஸ் கம்மிங் டு யூ, ஆஸ்க் காட், இதை நான் எப்படி யூஸ் பண்ணும் கேளுங்க. ஒரு பொசிஷன் வருதா, ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுதா, ஒரு ஸ்தானம், எதுனாலுமே அப்பா கிட்ட கேளுங்க. அது உங்கள் கைக்கு வந்த உடனே, அப்பா இதை வச்சு நான் என்ன செய்யணும், எதுக்கு இது என் கைக்கு வந்துச்சு? ஒரு குழந்தை உங்களுக்கு கர்த்தர் பார்த்த உடனே பாசிட்டிவ்னு செலிப்ரேட் பண்ணுறீங்க, குட். ஆண்டவரே எதுக்குப்பா இந்த பிள்ளைய என் கற்பத்தில் வச்சிங்க, எப்படி இந்த பிள்ளைய நான் வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க அப்பா கிட்ட. ஆமென். இப்படி ஒவ்வொன்றையாக நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா when you ask for wisdom, abundant அப்போ கொடுப்பார் உங்களுக்கு.
ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. தெய்வ சமூகத்தில் ஆண்டு உங்களோட பேசியிருக்கிறார், கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆராதனை வேலை ஆண்டு உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமென், மறக்கக்கூடாது. எதிரிகளை அல்ல புதையல்களை நீங்கள் பார்ப்பீங்க. அப்பண்டன்ஸ் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். 3 நாள் கொள்ளையடிச்சாங்கன்னா எவ்வளவு இருந்திருக்கும் அந்த இடத்துல? அப்பண்டண்ட்டாக இருந்திருக்காதா? ஷீக்காதா ரபா. கண்களை மூடி அந்த வார்த்தையை சொல்லுங்கள். பெராக்கா கடக்கணும். அக்கினியை தீயை கடந்தாலும், மனிதர்கள் ஏறி போக அனுமதிச்சாலும் ஒரு அப்பண்டன்ஸ். ஆண்டு அதுதான் திருப்பி ஆராதனை வேலைன்னு சொல்கிறார், இப்பயும் சொல்கிறார். ஒரு புதையல், ஒரு அப்பண்டன்ஸ். 3 நாள் கொள்ளையடிக்கிறவர்களுக்கு கொள்ளை கர்த்தர் அவர்களுக்கு வச்சிருந்தாரே. செழிப்பான இடத்துல அவங்க கால்கள் நின்றது. அது போர்க்களமாக இருந்தாலும் அந்த இடத்தை கர்த்தர் அவர்களுக்கு செழிப்பான இடமாய் மாற்றினாரே. ஆமாம், சோதனைகளை அனுமதித்தவர் உங்களை கொண்டு போய் வனாந்திரத்தில் விடுவதற்கு அல்ல, செழிப்பான இடம். இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க எல்லாரும். எனக்கு ஒரு செழிப்பான இடம் இருக்கிறது, எனக்கு ஒரு செழிப்பான God is already. கர்த்தருடைய வார்த்தை அவரை நம்புகிறவர்களுக்கு, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, மனுஷருக்கு முன்பாக மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின அந்த அபண்டன்ஸ், கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த அபண்டன்ஸ்குள்ள உங்கள் கால்கள் போய் நிற்கும். அந்த அபண்டன்ஸ்குள்ள போகிறதுக்கு உங்களுக்கு தேவையான கிருபை, சமாதானம், ஹல்லேலூயா, ஷக்கபக்கதுர ஃபோலபதுர ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஷிபதரபா. அது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அவைலபிளாக இருக்குமா, அவைலபிளாக இருக்குது. அக்செப்ட் பண்ணுமா, ஏற்றுக்கொள். கிருபை அக்செப்ட் பண்ணு. உன் பலவீனத்தை பெருசாக பேசாமல் கிருபை அக்செப்ட் பண்ணுங்க. கிருபை உள்ள வரும் பொழுது பலவீனம் மட்டுப்படும். உன்னுடைய பலவீனம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கிருபை போதும். பூரணமா விளங்குன்னு சொல்றாரு. abundant grace, abundant peace and abundant wisdom ஆண்டவர் தருகிறார். இந்த 3ஐயும் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இருதயங்களை ஆளட்டும் தேவ சமாதானம். அவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Let them accept grace, allow peace and ask for wisdom. And அவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அந்த ரிச் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு நேராக உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. அப்படி நடத்த போகிற அற்புதத்துக்காக நன்றி. சோதனைகளை தாண்டி உங்களுடைய பிள்ளைகள் ஜெயித்தார்கள் என்ற சாட்சிகள் இந்த ஜெப வாயிலாக எழும்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. God bless you.